ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட மேரிடு ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். அதை வந்துட்டு எனக்கு கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் தேங்க் அடுத்து என்ன எஃப்எஃப் அப்படின்னு தான். ஸோ என் மைண்டில் வந்துட்டு இன்னொரு ஸ்டோரி இருக்குது தேங்க்கு. அதுவுமே ஆனால் வந்து இதே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் அத்தை பொண்ணு, ஆனாலும் வந்து லைட்டாக ரிவெஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா லவ் இருக்கும். பட் லைட்டாக இதே மாதிரி ரிவெஞ்ச் இந்த மாதிரி தான் அதுலேயுமே இருக்கும். கொஞ்சம் இதே மாதிரி ஹர்ட்லாம் ஆவீங்க. ஸோ அது ஓகேவா, இல்லை அந்த ஜேர்னியை வேணாம், பேசாமல் வேறு ஜேர்னலில் போடுங்க அப்படின்னிங்கன்னா ஓகேவா இல்லைங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே அதிகமாக இருந்தால் அந்த ஸ்டோரி தான் அடுத்த எஃப்எஃபாக இறக்குவேன். இல்லைனா நான் வேறு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு போடுறேன். அப்புறம் நிறைய பேர் இந்த ஸ்டோரியிலையுமே வந்து திரும்ப திரும்ப ஏன் ஒய்யன் இப்படி இருக்கா, ஒய்யன் இப்படி இருக்கான்னு என்னால் முடியலப்பா. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கும். எனக்கு ஒரு கேரக்டர், உங்களோட கேரக்டர் வேறு இருக்கும். அந்த மாதிரி தான் சிலர் வந்து லவ்வை அப்படி தான் லவ் பண்ணிட்டோமேங்கிறதுக்காக. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்மளோட அம்மாக்களே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வீட்டில் போக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அடிப்பாங்க. நிறைய பேர் நான் கண்ணாலாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் கூட போக மாட்டாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு. அந்த மாதிரி தான் சொல்கிறது புரியுது. இதில் கொஞ்சம் ஓவராக தான் நம்ம ஆள் போயிட்டான். லவ்வு அப்படின்னு ஒரு விஷயத்தில் ஒய்யன் மாட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு தான் சொன்னனே, எந்த அளவுக்கு லவ்வை கொடுக்குறாளோ அதே அளவுக்கு அவள் வெறுப்பை காட்டும் போது அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இதில் நிறைய பேர் வரும் அந்த தேங்க வந்து பண்ணும் போதெல்லாம் இவனை வச்சு செய்யணுன்ட்டு. இப்போ வந்துட்டு எல்லோரும் கெஞ்சிறீங்களா? இல்லை பாவம் நம்ம தேங்க தானேன்னு கொன்றும் பார்த்துக்கோங்க. எனக்கு அவனை பிடிக்கும். ஆனால் அதுக்குன்னு இந்த ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். அந்த போக்கில் போனால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வந்து நானும் வச்சு செய்ய மாட்டேன். எனக்கு அதுவும் வராது. ஓரளவுக்கு தான். ஓகேடா, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு குறை வந்தது. ஓகே, ரொம்ப நேரமாக பேசிட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறந்துடாமல் அந்த கமெண்ட்டை பண்ணிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் கழுவி ஊற்றிட்டு போயிருப்பாங்கள்ல. ஸோ அதை தான் உங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவோ, ஏமா நடந்துக்கிற, நம்ம பொண்ணு சின்ன பொண்ணுமா, அவகிட்ட போய் இவ்வளோ கடுமையாக அவள் பேசுவ, பாவம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் தான் உங்கள் பொண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை முகத்தை சுழிச்சிட்டு உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க அப்படின்ட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கோ கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணை என்னெல்லாம் திட்டிட்டு வந்தாலும் அந்த ராட்சசி அப்படிங்கிற மாதிரி அவருக்கோ மனசு கேட்காம உங்கள் மாமனாருக்கு தான் கால் பண்ணி பொண்ணு எப்படி இருக்கா சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிருப்பார். அதுக்கு தயாங்கப்பா கூட என் மருமகளுக்கு என்ன நல்லா இருக்கா, என் மக மாதிரி அப்படிங்கிற மாதிரி பொதுவாக அவர் சமாளிப்பை போட்டிருந்தாலும் அவர் மனசுக்குள்ளேயும் என்ன ஒரு அப்பா தன் பொண்ணுக்கிட்ட நேரடியாக பேசினா எப்படி இருக்கும், ஆனால் இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசாமல் இருக்கா, காரணம் பையனாக தான் இருப்பான் அப்படின்னு கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த லூசு பையில வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு பார்த்தனா அந்த பிள்ளைய வேற கட்டி கொடுத்து படாத பாடப்பட வேண்டியதாக இருக்குது. அவருக்கு என்னவோ சரி, மகனையும் மருமகனையும் பார்த்தா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி அவங்க வந்து நான் பேசலான்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட தேங்க அம்மாக்கிட்டே இதை பற்றி பேசியிருப்பாரு. ஏங்க அவங்களும் கல்யாணம் ஆனதுலேருந்து அங்கே போகாமல் இருந்தால் அண்ணனும் என்ன தான் நினைப்பார், பாவம் இல்லையா, அவங்களுக்கும் அவங்க மகளை பார்க்கணுன்னு இருக்குல்ல. எனக்கு புரியுதுடி, நம்ம பெத்த தகவல் புதல்வனுக்கு அது புரியணுமே. சரி இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சாச்சு, கூப்பிட்றானான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவோட தாங்க வந்ததை அவங்க ஆரம்பிச்சுக்க. அவனுக்கோ இருக்கிற பிரச்சனை இவர் வேறு அப்படின்ட்டு இருந்திருக்கோம். அவனும் நீங்களும் என்ன சொல்ல போகிறாங்கிற மாதிரி பார்க்க நம்மளால தான் எப்போ பார்த்தாலும் குட்டையை குழப்பறதுல ஸ்பெஷலிஸ்ட்டே, குழப்பக்கூட உடனே வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கோ புஸ்ஸுன்னு ஆயிடுது. அதுதான் நமக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்க. அவங்க அப்பாவுக்கும் அப்படி தான், இது என்னோட புஸ்வானம் ஆயிடுச்சு, எதிர்த்து பேசவும் இல்லை, தலைக்கு மேலே வசந்த பிள்ளைய கை நீட்டவும் மனசு வரல அப்படின்ட்டு சரிம்மா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவனே மாட்டேன்ட்டான், என்ன மட்டும் நான் மட்டும் தனியாக போனால் எங்கள் அம்மாவே என்னை சாவடிச்சிடும் அப்படின்ட்டு இல்லை மாமா நீங்களே கூப்பிட்ருங்க அப்படின்ட்டுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக மனசே இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதில்ல. சரிதான் அப்படின்ட்டு அப்படியே தேங்க ஒரு முறைச்சிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டுருக்க. யாருமே அங்கே இல்லை. தேங்க இப்போ டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார. நீங்கள் எழுந்திருக்க போக டக்குன்னு அவங்க கைப்பிடிக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். லூசாடானி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. என்னங்க அப்போலே கூப்பிட்டு சொன்னதுக்கு முடியாதுண்ணா இப்போ போகலாங்கிறான். பைத்தியமாவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க என்ன அப்படி பார்க்குற, இங்கே பாரு, நம்ம இன்வைட் பண்ண போகல, இன்வைட் பண்ண போகிறதுலாம் நல்லா இருக்காது, அதுக்காக போனால் அது ஒரு காரணம், அவ்வளோதான். அவங்கள நம்ம பார்க்க போகணும். ஸோ நம்ம
போகலாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இன்வைட் பண்ணலை உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க அப்படிங்கிறான். உங்களுக்கோ யார் சாமி நீ அப்படி தான் இருக்குது, பட் வெளியே காட்டிக்கல அப்படின்னு மட்டும் தலையாட்டுறீங்க. அவனுக்கோ வந்துட்டு அங்கே ஜங்குக் இருப்பானே, அவனை பார்க்கணுன்னு நினச்சாலே அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்காக தாங்க வரேங்கிறான். இங்கே ஒரு அடிமுட்டால் இருக்குமே, அதாப்பா நம்மளால் லூனா ரொம்ப நாளாக காட்டலையில அவரை இழுத்து போட்டுருவோம் இல்லை பயபிள்ளையா. லூனாவையும் லூசிஃபரையும் வந்து டேங்க் தானே அடித்து வச்சுருப்பான். ஸோ அவனுக்கும் வந்துட்டு அவங்க வந்து தண்ணி காட்டிட்டு எப்படியோ அங்கேருந்து கண்ணிமிக்கிறது கம்யூனிட்டிடான்னு தப்பிச்சு ஓடும்போது தான் நம்ம ஜங்கு கையில் 2 பேரும் வசமாக சிக்கியிருப்பாங்க. அவன் தான் நான் கொலையாளி யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். டேங்க் கிட்டே தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அவன் வந்து வலை வீசி தேடி அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி அமுக்க, அதில் வந்துட்டு லூசிஃபர் தான் வந்து நிறைய இவாவை கொன்னது வரைக்கும் அவன் தான் அப்படிங்கிறதான் தெரிஞ்சு சொத்துக்காக ஆசைப்பட்டான். லூனா வந்து நான் கூட மட்டும்தான் இருந்தேன், என் அண்ணன் தான் காரணம்னு அவளே வாயில் வாக்குமூலம் இருக்கு. லூசிஃபரும் வந்துட்டு துடிச்சு போகிறான். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் லூசிஃபர் தங்கச்சிக்காக உயிரையும் விடுறான்னு சொல்லலாம். ஏன்னா ஜங்கு அவனை போட்டது மட்டும் இல்லாமல் இவ பக்கம் அப்படியே திரும்பி இங்கே பாரு, இப்போ வரைக்கும் உன் அண்ணன் தான் முழு காரணம், நீ ஏதோ உடந்தையாக இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சில பல மிரட்டல்களை விட்டு தான் அவளை வந்துட்டு விட்டுருப்பான், பொழைச்சிப்போ அப்படின்ட்டு. ஏன்னா ஈவா மேலே அவனுக்கு லவ் கிடையாது, ஒரு பாவம் யாரும் இல்லாத பொண்ணு நம்ம மேலே இவ்வளோ லவ்வாக இருக்காளுன்னு ஒரு அக்கறை இருந்திருக்கும். அதுக்காக வந்துட்டு அவன் மேலே பழிப்போட பார்த்தா சும்மா இருப்பானா. ஸோ லூசிஃபரை மட்டும் போட்டான். அதே சமயம் லூனாவை பாவம் பார்த்து சரி சின்ன பொண்ணு ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டா, நம்ம தங்கச்சி மாதிரி தானே நினச்சி அவன் விட்டுட்டான். பட் அந்த அடிபட்ட பாம்போ உங்களை வந்துட்டு ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மகானில் ஜங்குக்கை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. பட் அது ஒரு அடிமுட்டாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது வடிகட்டின முட்டாள் அதுக்கு தெரியல. ஸோ வந்துட்டு இவனுங்க 2 பேர்த்தையும் கொத்தர விடணும், அதுக்கு ஒரே வழி அவனுங்க 2 பேர்த்துக்கும் உயிராக இருக்கிறவளை தூக்கணும் அப்படின்ட்டு. அது இப்போ கன்னிங்காக இருக்கிறதெல்லாம் உங்கள் மேலே தான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ அவளும் அப்படியே செம்மகாண்டில் ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்க. அங்கே அவளுக்கு கை கொடுக்க வரா நம்ம கிளாரா யாருன்னா நம்ம லூசிஃபரோட ஒரு செட்டப்னு வச்சுக்கலாமே. ஸோ அவளை தான் வந்துட்டு இப்போ ஆள் இல்லாதனால லூனா தன் கூட வச்சுட்டு உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிது. ஸோ லூனாவோ அப்படியே கிளாராவை பார்த்து, கிளாரா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என் அண்ணனை கொண்டுட்டானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது. கிளாராவோ பார்த்துக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கேன், சொல்லு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எங்களை கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணி என் அண்ணனை கொண்டுட்டானுங்க, எங்களை கடத்தினது அந்த தான் அடைச்சி வச்சு அவன் தான் படாத பாடுபடுத்தினான். அதுக்கப்புறம் என் அண்ணனை கொன்னது அந்த ஜங்குக். இவனுங்க 2 பேர்த்தையும் சும்மா விடக்கூடாது. இவனுங்க 2 பேர்த்தில் தாங்க எனக்கு பிடிக்கும், அதனால் தாங்க எனக்கு வேணும், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை நான் சாகடிக்க மாட்டேன், ஆனால் உயிரோட சாகிற அளவுக்கு ஒரு நிலைமையை உண்டாக்குவேன். ஏன்னா அவன் உயிர் ஒரு கிளிக்குள்ளே இருக்க மாதிரி ஒருத்திக்கிட்ட இருக்குது. அவளை நான் அவமானப்படுத்தினாலோ இல்லை நான் அவளை ஏதாவது பண்ணால் இவன் மொத்தமாக உடஞ்சி போயிடுவான். அப்போது அந்த டைம் நான் அவனுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி கூட சேர்ந்து எப்படியாச்சும் அவனை கன்வின்ஸ் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணி என் காலு கீழே போட்டு நசுக்கணும். என் கட்டலுக்கும் அவனோட சொத்துக்கும் மட்டும்தான் அவன் என் புருஷனாக இருப்பான். மற்றபடி அவனுக்கு சந்தோஷங்கிற ஒன்று கெட்டா கனியாக இருக்கும். எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம், அவனுக்கு நான் கொடுப்பேன். ரிவெஞ்சுனா என்னன்னு தயாங்க்கு நான் காட்டுவேன். அப்புறம் அவன் இருக்கானே அந்த ஜங்குக், அவன் தங்கச்சியை கொன்னுட்டாலே அவன் அப்படியே அடங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, அவனை தயங்க வச்சு அவன் கதையை முடிப்பேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தயங்க அணுவா சித்திரவதை பண்ணிக்கிட்டு நான் கூட இருப்பேன். எப்படி இதெல்லாம் பண்ணணுன்னா நீ எனக்கு கூடவே இந்த ஹெல்ப் பண்ணணும் கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா கிட்ட அவள் வந்துட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்க. கிளாராவோ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்தணுமே. என்ன இப்படி சொல்லிட்ட, அதுக்கு தானே ஒன்றும் கூப்பிட்ருக்கேன். இந்த கிளாரா வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம மாடலிங் பண்ண ஒருத்தி வந்துட்டுருப்பாள் அவளே தான். எத்தனை டைம் தேங்கிட்ட வாங்கி கட்டியிருப்பா, அவளுக்கு அந்த பயம்லாம் இருக்காது. என்ன தான் லூசிஃபரோட ஆளாக இருந்தாலும் அவளை வந்து பெருசாலாம் வந்து தேங்கி இது பண்ணிக்க மாட்டான்ல. அவளுக்கு அந்த ஆளா பக்கத்தில் நெருங்க விட மாட்டார், அப்படி இருப்பார். அவர்கிட்ட மறுபடியும் போய் வாங்கி கட்டிக்கணுமா? இவ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு, செயல்படணுமே, வேலைக்காகாது. இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அவன் மேலே நமக்கும் காண்டு இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை திட்டியிருப்பான். அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்ட நினைது நம்ம தானே, அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, முடிஞ்சால் நம்மளும் பழி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கிளாராவோ
அதுவும் சரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பிகாஸ் அவன் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, பழி வாங்குற குணம்லாம். ஸோ அதெல்லாம் எட்டி பார்க்குது. அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி இவகிட்ட இப்போதைக்கு ஒட்டிக்கிட்டு இருப்போம், அப்படியே நமக்கும் காசு தேவைப்படுது, இவக்கிட்ட தான் நிறையா இருக்கே, அதெல்லாம் கறக்கிற வரைக்கும் கூட இருக்கிற வேண்டியதான், முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாராவும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா. அப்போ லூனாவோ, என்ன நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ அமைதியாக இருக்க. ஆ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொன்ன மாதிரி அந்த ஹீரோவை ஒரேடியாக போட்டோம்னாலாம் நம்ம மேலே தான் கொலை கேஸ்லாம் வந்து உள்ளே போவோம். நம்ம என்ன தெரிஞ்சால் செய்ய போகிறோம்? தெரியாமல் தான் செய்வோம். இப்போ ஈவாவை கூட நீங்கள் தெரியாமல் தானே கொண்டீங்க, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த மாதிரி கண்டுபிடிச்சானுங்க, அவ்வளோதான், செதிலாக வெட்டி சுறாவுக்கு இறையாக்கிடுவாங்க. அதனால் எந்த மூவாக இருந்தாலும் யோசிச்சு தான் மூவ் பண்ணணும். லூனா விட இந்த கிளாரா கொஞ்சம் கிளவராக தான் இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அவள் கொஞ்சம் மூளையோடு யோசிக்கிறா. பிகாஸ் லூனாக்கு தான் மூளையே இல்லையே. அந்த மூதேவி கண்டத்தையும் யோசிக்க இவ தான் கொஞ்சம் இல்லை அவசரப்பட வேணாம், ஆனால் நீ சொன்னதை செய்கிறோம், அவளை நம்மளாக கொள்ளக்கூடாது, அவளை உயிர் போகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி அவள் அதில் சூசைட் பண்ணிட்டு செத்தானா நமக்கு டபுள் ஹாப்பி. ஏன்னா நம்ம பண்ணுற டார்ச்சர் நம்மளாக பண்ணக்கூடாது, அதை தேங் மூலியமாக நம்ம பண்ணணும். தேங் தான் டார்ச்சர் பண்ணுறான்னா அவசரத்தை போகணும். அவளோட சாவுக்கு நம்ம தான் காரணம்னு இங்கே தேங்கும் அந்த நேரத்தில் உடஞ்சி போவான். அந்த நேரத்தில் நீ போய் முட்டு கொடுத்தீன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி அப்படிங்கிற மாதிரி கிளாரா ரொம்ப கிளவராக யோசிக்க, லூனாவோ ஹே நீ சொல்கிறது நல்லாயிருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவடைய மூளை இல்லாத முண்டமாக கேட்குது. அப்படின்ட்டு கிளாராவோ அவளை எப்படி லூசிஃபருக்கு இப்படி லூசு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, என்ன நீ எதுவுமே தெரியாமல் இருக்க? இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு முக்கியமான விஷயங்கிறதே என்ன சொல்லு பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் யோசிக்க டைமில் நீ ஐடியாவை சொல்லு. அதானே மூளை இல்லாதவனும் அடிக்கடி நிரூபி. அது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம் மானம். அது உனக்கு எனக்கு கிடையாது. நானே நிறைய இடத்துல மானத்தோடு இருக்கணும்னு நினச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, காசு பணம்னு வந்துட்டா அதுக்கு முன்னாடி மான அவமானம்லாம் பெருசாக தெரியல. அதனால் நிறைய இடத்துல என் கற்பை இழந்து தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன். ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது, உனக்கே நல்லா தெரியும். அவளுக்கு தயாங்க தவிர வேறு யாரும் தன்னை தொட்டால் கூட தன்னை உயிர் போகிற அளவுக்கு அவளுக்கு வலிக்கும். அவள் உயிரை மாச்சுப்பா. ஸோ நம்ம அதை தான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவள் கற்பை நம்ம யாரையாவது வச்சு பிடுங்கணுன்னா தானே தன்னை அழைச்சிட்டு அவசாவ போகிறா. அவசரத்தினால அவளை பாதுகாக்க முடியலேன்னு இங்கே தாங்கும் சேர்ந்து துடிக்க போகிறான். எப்படி ஐடியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளாரா லூனாவை பார்க்க, லூனாவோ ஹே இதெல்லாம் சரி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன நீ இப்படி இருக்க, உனக்கு இவ்வளோ நாள் தயாங்கூட இருந்திருக்க, தேங்க பற்றி தெரியாது. என்னவே அதனால தான் அவர் கிட்ட கூட நெருங்க விட்டதில்லை, ஜஸ்ட் மாடலிங். அதுக்கு கூட என்னை திட்டுவார். ஏன்னா அவருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த விஷயத்தில் அந்த மனுஷன் எப்படியோ, ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் மனுஷன் ஜென்டில்மேன் ஜென்யூனாக இருப்பார். அதனால தானே ஹீராவை மட்டும்தான் பொண்டாட்டின்னு நினச்சி அவளோட மட்டும்தான், அது கோபமாக இருந்தாலும் சரி தாபமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்காரு. இது கூட அவனுக்கு தெரியாது. ஹீராவும் அதே மாதிரி தான். அவள் சும்மா கடைஞ்சி எடுத்த நல்லவ ரொம்ப நல்லவ. அவளும் தயாங்க தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இப்படி இருக்கிறவங்கள தான் உடைக்கணும். ஸோ அந்த இடத்துல வேறு யாரையாவது நம்ம தான் கொண்டு வந்து வைக்கணும். அப்போது கண்டிப்பாக இது மாறும்ல. ஏன்னா தேங்க நிறைய டைம் என்னை தள்ளி வச்சதுக்கு காரணம் கூட அதுதான். அவருக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ன தான் படித்த மனுஷன் இத்தனை இதாக இருந்தாலும் அந்த ஒரு கொள்கையில் மட்டும் மாறாதவர். அவர் பொண்டாட்டியை தவிர எவனையும் திரும்பி பார்க்க மாட்டான். சொல்லுவாங்களே தமிழில் ஏகப்பத்தினி விரதன், அது அவன் தான். அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் பதிபத்தினி. எப்போ பார்த்தாலும் புருஷன், அவனை தவிர வேறு எதுவும் கொடுமையே படுத்தினாலும் அவன் கூட தான் இருப்பாள். அதனால் இப்படி இருக்க ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவனால் உடைக்கணும், உடைச்சோம்னா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளாரா இத்தனையும் கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ லூனாவோ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவை தாண்டி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா, நம்மளால் பண்ண முடியுமா, இந்த பாண்டிங்கை உடைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே தான் லூனா கேட்குறா. கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்ணுவோம், இறங்கியாச்சுல. சரி நீ என்னென்னமோ கற்பண்டி, அதனால் அதை தான் பண்ண முடியுமா? அட சும்மா கேள்வியாக கேட்காத, அதுக்குள்ளே இறங்கணும்னு முயற்சி பண்ணியாச்சு, இறங்குவோம். முதல் ஸ்டெப்பை நம்ம வைப்போம். மானம் போயிடுச்சுன்னா தானே சூசைட் பண்ணிக்க போகிறா. அதுக்கப்புறம் நம்ம நினச்சா தானாக நடக்கும். எனக்கு அவ்வளோ பார்க்க அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ
கொல்லணும்னு கொல்ல வெளியில் இருக்கேன். என் கையால் கூட அவளை கொல்றதுக்கு நான் ரெடி. ஆனால் நீ சொன்ன மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அமைதியாக இருக்கேன். உயிரவே எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆஃப்டர் ஆல் அவளோட மானம் தானே, அதுக்கு எனக்கு டபுள் ஓகே. சீக்கிரமே அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு 2 பேரும் கை குலுக்கிட்டாங்க. அவங்கள பற்றி இப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள பண்ணணுங்கிறதுக்காக ஐடியாலாம் பண்ணிகிட்ருக்காங்க, பிளான் போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போதோ பார்ப்போம். இங்கே வந்துட்டு எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானோ அதுலேருந்து நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. மற்றபடி 2 பேரும் பேசிக்கலாம். இல்லை, ஒர்க்லாம் முடிஞ்சு சார் வரதுக்குள்ளே நீங்கள் தூங்குற மாதிரி போய் சோஃபாவில் படுத்துக்க. நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்ட்டு அவனும் மெதுவாக உங்களை சோஃபாலேருந்து தூக்கிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் சாரியை ஃபுல்லாக உருவி அப்படியே அவன் பொத்திக்கிட்டு உங்களுக்கு குளிரக்கூடாதுன்னு அப்படியே பெருந்தன்மையாக அவங்களையும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவன் படுத்துருக்கிறது. அப்படியே எழுந்திரிச்சு ஆசிட் வழிஞ்சிட்டு அவன் கிளம்புறதுமா இருக்க. நீங்களும் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் கொட்டி கிடைக்க அவன் மேலே லவ். ஆனால் ஏன் இப்படி பண்ணான் அது மட்டும் தெரியாதனால முறைச்சிட்ருக்கீங்க. மற்றபடி பெருசாக அவன் மேலே எந்த கோவம் இல்லாதனால அவன் உங்களை தூக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் தூங்குற மாதிரி படுத்திருப்பீங்க. சரியாக உருவி அவன் பொத்துறதும் தெரியும். இருந்தாலும் கண்டுக்காமல் இருப்பீங்க. அவன் எப்படா அவங்கள வந்து இழுத்து ஹக் பண்ணிக்குவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அவன் எப்போ உங்களை ஹக் பண்ணுறானோ அடுத்த நிமிஷம் கிடுக்குப்படியாக அவனை நீங்கள் திரும்பி நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துருவீங்க. மார்னிங் முழிக்கும் போதே 2 பேர்த்தோட மூச்சு காற்று ஒன்றா கலக்கிற அளவுக்கு 2 பேரும் அப்படியே மூச்சு விட்டுட்டு படுத்துருக்கிறது தெரியாமல் ஒருத்தர் அவ்வளோ இதாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்க தெரியாமல் தான் முழிப்பீங்க. முழிக்கும் போதே 2 பேரோட கண்ணும் ஒருத்தர் பார்க்க தாங்கோ அப்படியே அதை சமாளிக்க அது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அவன் கையை எடுத்துக்கிட்டு அப்படியே அசடு வழியாதும் நீங்களும் வந்துட்டு அவனை முறைச்சி பார்க்குறேங்கிற பேரில் அவனை நீங்கள் ஹக் பண்ணியிருந்தது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே உங்கள் புடவையை உருவிட்டு போகிற மாதிரி அப்படியே அவனை முறைச்சிட்டு அங்கேருந்து புடவையை உருவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலை அவனுக்கு தெரியாது, நீங்கள் நினச்சிட்டோம் அவங்கள வந்து சமாளிச்சிட்டோன்னு அவனும் இப்படி ஒருத்தர் வந்துட்டு பட்டும் படாமல் வந்து இது பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டுருக்கீங்க. மற்றபடி உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அடாவடியாக இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் பைபிளில் சமத்து பிள்ளையாக தான் நடந்துக்கிறான். இப்படியே போக ஒன் டே வந்துட்டு தேங் வந்து அப்படியே ரொம்ப அழகாக டார்க் ப்ளூ கோட் ஷூட்டில் ஒயிட் ஷர்ட்டுன்னு அப்படியே செம்மையாக கண்ணாடி முன்னாடி ஹேரை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த பக்கமாக அப்படியே வரீங்க. ஸோ உங்களை அப்படியே பார்க்குறான் ஓரக்கனால். நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் ஜோலி செம்மையாக இருக்கீங்க. நீங்களாம் எதையும் எடுக்கலை, அவனே உங்களுக்காக எடுத்தது. ஸோ நீங்கள் அதை மறுப்பு சொல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே தேவலோகத்துலேருந்து இறங்கி வந்து அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க, செம்ம அழகா. ஸோ அப்படியே சார் வச்சக்கன் வாங்காமல் அந்த மிரர் வழியாக கிடைக்கிற கேப்பில் அவங்கள அப்படியே பார்க்க ஐயோ இது ஏன்டா அவளுக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு அவன் மனசாட்சியை வந்து சொல்கிற அளவுக்கு சொல்லு ஃபால்ஸாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ முடியலையே, டெம்ப்ட் பண்ணுறாளே பா, எப்படி இருக்கா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த ரொம்ப மேனகை இதெல்லாம் என்ன அழகு, என் பொண்ணாட்டி தாண்டா உலகத்துலேயே உலக அழகி, எவ்வளோ அழகு, தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்குது. டேய் தேங்கா, மூடிக்கிட்டு இருக்கியா, அடக்கி வாசி. நீ பாட்டுக்கு சொல்ல ஃபால்ஸை ஒழுக்க விட்டுக்கிட்டு அப்படியே அவன் முன்னாடி போய் நின்று இழுத்து எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. அவளை நீ தொட்ட நீ கெட்ட, அவ்வளோதான். முன்ன மாதிரிலாம் அவன் பொண்டாட்டி ஒன்றும் ஊமை குசும்பி கிடையாதுப்பா. இப்போ ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா, நல்லா எதிர்த்து வாயாடுறா. நீ போய் அவளை தொட்ட உன்னை ரேப் கேஸில் உள்ளே தள்ளாலும் தள்ளிடுவா. அந்தளவுக்கு மேடம் இப்போ காண்டாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன வாயடிக்கிறா, ஐயோ என்னால் இவளை இப்படி பார்க்க முடியல, எப்படி இருக்கா. ஐயோ நம்மளே வாங்கி கொடுத்துட்டு இப்போ நம்மளே புலம்பிகிட்ருக்கோமே, என்னத்தை சொல்லி இப்போ இதை போட்டுட்டு வராதுன்னு சொல்லி தடுக்க முடியும். அப்படி தடுத்தாலும் நம்ம சொல்கிறத கேட்டுவாளா? வேணாண்டா தயாங், வேணாம். அவள் வேணுன்னே உன்னை வம்புக்கிறதுக்கு தான் இப்படி முன்னாடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. உன்னை ராரான்னு கூப்பிட்டுட்ருக்கா. போய் சந்திரமுகிட்ட நீயா வாண்டடா மாட்டிக்காத, கண்டுக்காத தயாங். எஸ்கேப் ஆயிரு. அவள் இப்போ அடிக்கிற வாய்க்கெல்லாம் உன்னால் கூட பதில் சொல்ல முடியாது. எது நீ யாராசா, இவனுக்கு வாய் பேச தெரியாதான், கேட்டுக்கோங்க மக்களே. என்னம்மா உருட்டுறான். ஸோ அப்படியே தேங்கோ இல்லை நம்ம கண்டுக்கவே கூடாது, டே பார்க்காத அப்படின்னு தனக்குத்தானே பல அறிவுரைகளை சொல்லிவிட்டு அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போக வெளியே வந்த உங்களுக்கோ என்னடா இது, நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் இப்போ ஓடி வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று உங்களையே மேலும் கீழே பார்க்குறீங்க. அழகாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது, அப்புறம் இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்காமையே போகிறாரு. இல்லை எனக்கு புரியல, கண்டுக்கிட்டாலும் குத்தம், கண்டுக்கலாட்டி குத்தமாம்மா. ஒரு மனுஷன் என்ன தான் செய்வான், இதுக்கும் நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க, போங்கடி.
தேங்க வீட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதான் நிச்சயமாக போதில்ல, அதுக்கு தான் வந்துட்டு ஏதோ சாங்கியம் அந்த மாதிரி. அதுக்கு வந்துட்டு உங்கள் வீட்லேயும் கூப்பிட்ருக்காங்க, பட் யாரும் வரல. உங்கள் அப்பா மட்டும்தான் வந்திருக்காரு. அவர் பார்த்ததும் இவ்வளோ நாள் கழிச்சு அப்பாவை பார்க்குறீங்க, அப்படியே ஹாப்பியாக பா அப்படின்னு ஓடி வந்து அவரை நீங்கள் ஹக் பண்ணிக்க. அவரும் தங்கம் எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. பா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அம்மா அண்ணாலாம் வரல? அம்மா பற்றி ஒன்று தெரியாதம்மா, அவள் கொஞ்சம் உடம்பு முடியல, அப்புறம் வரேன்டா. சரிப்பா. அண்ணனுக்கு வேலை இருக்குமா, அதனால் அவன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் மேரேஜ்க்கெலாம் வந்துடுவேண்ணா. இது ஜஸ்ட்டு சும்மா வீட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் தானே, அதான் நான் மட்டும் வந்துட்டு போகலான்னு. அதுவும் நான் வந்தது உன்னை பார்க்கதாம்மா அப்படிங்கிறாரு. பா ஏம்மா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் எதுவும் பிரச்சனையாம்மா? ஏன் மாப்பிள்ளை எதுவும் உன்னை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டாரான்னு. கரெக்டாக உங்கப்பா பொண்ணை பற்றி அப்பாவுக்கு தெரியாதா? கண்டிப்பாக நீங்களாக வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களோ அப்பா முகம் வாடுறதை பார்த்துட்டு இப்போ அதுவும் இல்லாமல் தாங்க தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எதுக்கு அதையும் இதையும் சொல்லி நோக்கடிக்கணுன்ட்டு. இல்லைப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு கல்யாணம் ஆன சுச்சுவேஷன் அப்படி. கொஞ்ச நாள் எங்களுக்குள்ளே செட் ஆகலை, அதுக்கப்புறம் தான் நாங்களே ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அவருக்கும் ஒர்க்குப்பா, நானும் காலேஜ் போகிறனால வர முடியல, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ கூட அவர் இன்னும் 2 டேஸில் நாம் போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இருந்தார். நாங்கள் அங்கே தான் வரலான் இருந்தோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல. உங்கள் அப்பா நீ சொல்கிறதுலாம் உண்மைதானாம்மா? ஒன்றும் இல்லையா? கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்பாமல் தான் கேட்குறாரு. நீங்களோ பா நான் உங்கள் பொண்ணு, நான் பொய் சொல்வேனா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைடா அப்படிங்க. சரிப்பா இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர அப்படின்னு திரும்ப. அப்போ கரெக்டாக வந்துட்டு தாரா வந்து நீங்கள் வர வேணாம் நானே கொண்டுட்டேன் அப்படின்ட்டு 2 ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நீங்களோ தேங்க்ஸ் தாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்துக்கோங்க. அவ்வளோ எனக்கு அப்பா தாண்டி எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு வாங்கப்பா உட்காருங்கன்னு அவள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்ப. அப்படியே நீங்கள் அப்பா கிட்டே பேசிக்கிட்டே அந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடுறீங்க. ஸோ அப்பாவும் வந்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் காலார நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் பேசுவீங்க. ஸோ உங்கள் அப்பாவோட நீங்கள் அப்படியே வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, கார்டனில் தான். உங்கள் அப்பாவோ உங்ககிட்ட பேசிவிட்டு சரிம்மா நான் அப்படியே சொல்லிவிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா அந்த பக்கம் வந்துட்டு உங்கள் மாமனார்கிட்ட பேசுகிறதுக்கு அந்த பக்கமாக போயிடார். நீங்கள் அப்படியே அந்த கார்டனில் நடந்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஜூஸை குடிச்சிருந்தா ஒரு மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ ஒரு மாதிரி வரவும் இதுக்கு மேலே வெளியே நிற்க வேணாம் அப்படின்ட்டு சரி எப்படியா வீட்டுக்குள்ளே போயிடலான்னு. ஏன்னா நீங்கள் கார்டனில் நின்றுட்டுருக்கீங்க, அதுவும் பின் சைடு உள்ளதில். ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலான்னு தடுமாறி நடக்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அப்படியே வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் வந்து சரியாக எதுவுமே பார்க்கக்கூட முடியல, சரியாக நடக்க முடியல, தலையெல்லாம் பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே காலெல்லாம் நகர்த்த முடியாமல் தான் நகர்த்தி இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன், எப்படியாவது வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் அவங்களோட இது இருக்குது. ஸோ அப்போ யாரோ உங்கள் ஷாலை பிடிச்சி விட்டுன்னு இழுத்த மாதிரி இருக்குது. உங்களால் அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு திரும்பிலாம் பார்க்க முடியல, ஷால் பின் பண்ணி தானே போட்டிருப்பீங்க. ஸோ அதை பின்னே கழண்டு அப்படியே போயிடுச்சு. அந்த இடம் லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்த மட்டும் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கலாம்னு நினச்சாலும் இல்லை. இப்போ திரும்பி பார்த்து யார் அங்கே இருக்கான்னு அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இல்லை. நம்ம உடம்பு ஏதோ பண்ணுது, நம்மளுக்கு ஏதோ நடக்குது, அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயாச்சும் போயிடணும், இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பியே பார்க்கல. அங்கே இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து கடைன்னு, அதான் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு கடைன்னு அப்படியே ஃபேஸை வந்துட்டு இங்கே வாஷ் பண்ணுறீங்க. வாஷ் பண்ணவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. அந்த உருவம் உங்ககிட்ட நெருங்கும் போது இப்போ சடனாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப வேகமாக ஓடி ஓரளவுக்கு அந்த வராண்டா வரைக்கும் வந்துட்டீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்கல, ஆனால் அது உள்ளே வந்தாலும் ஷால் இல்லை, ட்ரெஸ் வேறு லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி போக முடியும்? அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? அதெல்லாம் யோசிக்கும் போது ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்போ தான் உங்கள் கையில் இருக்க ஃபோனையும் கவனிக்கிறீங்க. இது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு மொத்தமாக அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கனால எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. இப்போ கையில் இருக்க ஃபோன் ஞாபகம் வருது. ஸோ ஃபோனில் அப்படியே தலையில் அப்படின்னு அடிச்சுட்டு இப்போ ஃபோன் எடுத்த கொஞ்சம் கூட யோசிக்கலை. அழைச்சது என்னமோ உங்கள் கணவருக்கு தான். ஸோ அவனுமே ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறான். உங்களுக்கு நேர் எதிராக கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்று ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பின்னாடி இருந்து அவனை பார்த்துட்டு டக்குன்னு அவனுக்கு கால் பண்ணிட்டீங்க. ஹலோ நான் ஹீரா பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க. தெரியுது சொல்லு அப்படிங்கிறான். ஏன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ணுறீங்க, என்னவா இருக்கும்ன்ட்டு அவனுக்கு. ஸோ அவன் கேட்க நீங்கள் ஏங்க நான் உங்களுக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னாச்சுடி சொல்லு அப்படிங்கிறான். அட நான் இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்கிறல, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறீங்க. இவ கூட என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் என் நிலமை, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முழுக்க நான் கனவாக கண்டாங்கிற மாதிரி தேங்கோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு அப்படியே இங்கடி இருக்க அப்படிங்கிறான். இங்கே வாங்கன்னு சொல்கிறேன்ல, பின்னாடி தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
அது சரி அன்னிட்டு அவனும் எங்கே இவ ஆளையே காணும் இங்கே தாங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல அப்படியே தேடிட்டு வர நீங்களும் வந்துட்டு அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் அப்படியே மறைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டக்குன்னு அவன் கையை பிடிக்க யார் அப்படின்னு அவன் கையை உருவ பார்க்க நீங்கள் நான் தான் அப்படிங்கிறீங்க. இப்போ தான் உங்களை பார்க்குறான். உங்கள் கோலத்தை பார்த்து தான் அவனுக்கு இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே அடுத்த நிமிஷம் அவன் கோட்டை கழட்டி அப்படியே அவங்களுக்கு பொத்தியும் விடுறான். நீங்களோ உங்களுக்குள்ள ஏதோ வேதியியல் மாற்றம் நடந்துகிட்ருக்கு. உங்களால் நிற்கவும் இல்லை. இந்த ரசாயன மாற்றத்துக்கு நீங்கள் ஆடிக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கீங்க. அவனும் உங்களை அப்படியே உத்து பார்த்து என்னடி கன்றாவி கோலம் இது நான் ஆச்சு உனக்கு அப்படிங்கிறான். நீங்களோ பதிலே சொல்லாமல் அவனை ஒரு மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஃபேண்ட்டுக்குள்ளே கைவிட பேண்ட்டுக்குள்ளே கைவிட்டு என்னடி பண்ணுற ஏய் அப்படின்ட்டு அவனும் அப்படியே நெளிய சும்மா இருங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க கர்ச்சீஃபை தான் எடுக்கிறீங்க. பேண்ட்டுக்குள்ளே என்ன எடுப்பாங்க கர்ச்சீஃப் தான் அப்படின்ட்டு நீங்கள் அதை எடுத்து இப்போ மூஞ்சில் கட்ட நடி பண்ணுற அப்படின்னு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் புரியாமல் குறுன்னு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறீங்க. தாங்கோ என்னடி பண்ணுற சொந்த வீட்டுக்குள்ளேயோ இது என்னடி மோனம் போகுது அப்படின்னு அவங்க காதுகிட்ட வந்து சொல்ல நீங்கள் போனால் போகட்டும் மானம் தானே அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவன் பார்க்க நீங்களும் வந்து அப்படியே எனக்கு என்னடா யார் மாடம் போனா அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கே கைப்பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தவங்க உங்கள் ரூம் வாசலில் வந்து தான் நிற்கிறீங்க. ரூம் வாசலுக்கு வந்து அப்பாடான் இருக்கு அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே இப்போ கர்ச்சீஃபை கழட்டி அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக பார்த்துட்டே கழட்டி போட்டு அடுத்து கோட்டையும் கழட்டுறீங்க. அவனோ என்ன பண்ணுறா இவ அப்படின்னு ஏதோ வேற்று கிரகவாசியை பார்க்குற மாதிரி உங்களை ஒன்றுமே புரியாமல் அவன் பார்த்துட்ருக்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் கோட்டை கழட்டி அவன் கையில் கொடுத்துட்டு கதவை தந்துட்டு இப்போ ரூம்குள்ளே ஓடுறீங்க. பின்னாடியே தாங்கும் வரான். நீங்களும் அப்படியே போய் தொப்புன்னு பெட்டில் விழுந்துட்டு உங்களுக்கும் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதேதோ பண்ணுது. அது என்ன அப்படின்னா யோசிச்சு அதுக்கு சொல்யூஷன் தர்ற அளவுக்கு அந்த மைண்ட் செட்லலாம் நீங்கள் இல்லை. உங்களுக்கு என்னென்னமோ பண்ண நீங்கள் என்னமோ பாம்பு நெளிகிற மாதிரி பெட்டில் இங்கிட்டும் அங்கிட்டும் உருண்டுக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு கிடக்க. தாங்க ஒன்றும் புரியல இவ என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தவனோ நடி ஆச்சு உனக்கு என்னடி பண்ணுது ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அடுத்தடுத்து அவன் கேள்வியாக கேட்டுட்ருக்கான். இவர் வேறு எந்த நிலமையில இருந்தாலும் கேள்வியாக கேட்டு கொலையாக கொன்று எடுப்பான் போல் அது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்கள் லெஹங்கா வேறு. ஸோ லோனுக்கு அப்படியே முன்னாடி உள்ள அழகெல்லாம் காட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் பெட்டில் இப்படியும் அப்படியும் உருண்டுக்கிட்டு ஷால் வேறு இல்லை பின்பக்கம் வேறு கிழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்க தேங்கோ ஐயோ இவ சொல்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிரும் போல இருக்கே படுத்துறாளே என்னை போட்டு படுத்து எடுக்கிறா அப்படின்ட்டு தான் இருக்குது தேங்க்கு. அவங்கள அப்படி பார்க்காம அவனால் நானும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினச்சா என்னை கண்ட்ரோலில் இருக்க விட மாட்டா போல ராட்சசி படுத்து எடுக்கிறாளே இப்போ வர ரொம்ப பண்ணுறா அப்படின்ட்டு என்னடி பண்ணுது அப்படின்ட்டு கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் அவன் கேள்வியாக கேட்டுட்ருக்க. இங்கே உங்களுக்கோ அப்படியே உடம்புக்குள்ள ஏதேதோ பண்ணுது தலையெல்லாம் சுத்தரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி எழுந்து உட்காரவே முடியல. அவனையும் அப்படியே பிடிச்சி என்னங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழைவாக கூப்பிட்டுட்டு அப்படியே தட்டு மாதிரி எழுந்து உட்காடுறீங்க. அவனும் உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சி என்னடியாச்சே அப்படின்னு பார்க்குறான். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். இங்கே எந்த ட்ரிங்க்ஸும் அலோடும் கிடையாது. ஆல்கஹால் இருக்க வாய்ப்பு இல்லையே. என்னவா இருக்கும் இவளுக்கு அந்த பழக்கமும் இல்லை. என்னாச்சு அப்படின்ட்டு அவங்களே பார்த்துட்டு என்னாச்சு என்ன பண்ணுது எதுவும் குடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நானா அப்படின்னு நீங்கள் குழந்த மாதிரி பண்ண வெவ்வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்ட்டுருக்கான். நீங்கள் ஆமாம் நான் என்ன குடித்தேன் நானா எதுவும் குடிக்கல. தாரா தான் ஜூஸ் கொடுத்தா. ஜூஸ் தான் குடித்தேன். என்னங்க எனக்கு என்னென்னமோ பண்ணுதுங்க. எனக்கு ஏதோ பண்ணுது உடம்பெல்லாம். புருஷா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் குளிக்க வைக்கிறியா? எனக்கு இப்போ குளிக்கணும்டா. உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. எனக்கு என்னென்னமோ பண்ணுது அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் அப்படியே நெளிஞ்சு குழஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களால முடியல அவங்கள கண்ட்ரோல் பண்ண. தேங்க அவங்கள அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறான். தெரியலையே. இப்போ நீங்களும் அப்படியே அவன் மேலே ஃபுல்லாக அப்படியே சாஞ்சிட்டு அப்படின்ட்டு அவன் மேலே விழுந்துட்டீங்க. அப்படியே அவனை உங்களை அப்படியே பிடிச்சிட்டு ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க. தெரியலையே எனக்கு சொல்ல தெரியல. என்னமோ பண்ணுது என்னென்னமோ அப்படின்ட்டு இருக்க அவனை ரொம்ப ஒட்டி அவன் ஷர்ட்டை இழுத்து பிடிச்சிட்டு அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க. தேங்கோ
அவனை வந்து உங்கள் ஹிப்பை அப்படியே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி அவன் கையை அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அவனுக்குமே வந்து நீங்கள் இப்படிலாம் மேலே வந்து விழுந்து பரண்டா அவன் என்ன தான் பண்ணுவான், காலையிலேருந்து உணர்வுகளை அடக்கிட்டு தான் அவனும் இருக்க ட்ரை பண்ணுறான். இப்போ நீங்களாக வந்து எடுத்துக்கோங்கும் போது அவனால் சும்மா இருக்க முடியல. அதே சமயம் இப்போ நீங்கள் கான்சியஸ்லேயே இல்லை, ஏதோ ஒரு லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி டயத்தில் நான் பண்ணி அதுக்கு வேறு அப்புறம் என்னை நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் திட்டுவாளோங்கிற பயமும் இருக்குது. ஸோ அவனை ஏய் பேசாமல் இரு, சும்மா இருடி, என்னை டெம்ப்ட் பண்ணாத, பேசாமல் தள்ளி நில்லு, அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டா குயோ முயோம்ப அப்படின்னு தாங்களை நகர்த்தி விட தான் ட்ரை பண்ணுறான். நீங்களும் விடாமல் அவனை அப்படியே காந்த மாதிரி ஒட்டிட்டு என்ன முடியலையேடா புருஷா அப்படின்ட்டு அவன் கன்னத்தில் அவங்க லிப்ஸ் உரசுற மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. தேங்கும் அவங்க கன்னத்தில் அப்படியே கை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவன் கண்ணமும் அப்படியே ஈரமாக இப்போ அப்படியே அவன் லிப்ஸ் உங்கள் கன்னத்தை அப்படியே உரசிக்கிட்டு என்னடி பண்ணுது, என்னடி சொல்லு அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி தாபமாக கேட்க நீங்களும் எனக்கும் அது மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல அந்த உணர்வு. பட் அதை வெளிப்படுத்துகிறீங்க. ஏன்னா அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களால் முடியல. அப்படியே நீங்கள் அவன் உடம்புலலாம் உங்கள் கை அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஊற இப்போ தான் அவனுக்கு புரியுது. டக்குன்னு தாங்கவங்களை அப்படியே அவன்கிட்ட விலக்கி ஏய் பேபிமா என்னடி குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே கேள்வி கேட்குறான். பிகாஸ் நீங்கள் நின்றுருக்க கோலம் அப்படி லெஹங்காலாம் அங்கங்கே வந்துட்டு கேப் இருந்தோம், உங்களுக்கு வேர்த்து கொட்டுது, உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கிக்கிட்டு எதோ பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸை அப்படியே கடிச்சிட்டு கண்ணெல்லாம் மேலே சொருக வேர்த்து விறுவிறுத்து அப்படியே அவனை இழுத்து அணைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பாம்பு முறுக்கிட்டு இருந்தா அப்படி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் சைகையெல்லாம் வச்சு அவனுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தான் திரும்பவும் அதே கேள்வி என்னத்தை குடிச்சா அப்படின்னு கேட்குறான். ஜூஸ் தான் குடித்தேன் அப்படின்னு நீங்கள் அதே பதிலை தான் திரும்பவும் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் தாங்க இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களோட அவன் செஸ்ட்டில் உரசுற மாதிரி அப்படியே நீங்களே இதோ பண்ண அவனுக்கோ ஐயோ என்னடி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு டக்குன்னு அவனுமே அவன் கை வச்சு அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவங்கள டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறான். அப்படியே இப்போ அவங்க காதுகிட்ட வந்து ஏய் பேபி நான் யார் உனக்கு சொல்லுடி அப்படின்ட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி இப்போ பார்க்க அப்படியே வச்சு கேட்குறான். கண்ணெல்லாம் சொருக ஒரு மாதிரி அப்படியே அவனையும் பார்த்துட்டு நீங்கள் நீ நீ என்னோட புருஷன்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொலைவாக சொல்கிறீங்க. அவனுக்கும் இந்த நிலமையில கூட லைட்டாக சிரிப்பு வருது. புருஷனா? அப்போ மேடம் சுயநினைவிலே இல்லை, சுயநினைவில் இருந்தால் கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் புருஷனா உனக்கு? நான் புருஷன் தாண்டி, எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. நீ இப்போலாம் பண்ணும்போது அப்படியே தூக்கி உன்னை உணர்வுகளை அடக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அன்னைக்கு மாதிரி நீ என் மேலே எரிஞ்சு விழுந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டினா என்னால் அதை தாங்கிக்க முடியாதுடி அப்படின்ட்டு தான் அப்படி தயக்கத்தோடு இருக்கான். அவனுக்கோ அவங்களோட உணர்வுகளை இப்போ அடைக்கவங்களுக்கு கூட அவனுமே கட்டில் வந்து ஈடு கொடுக்கணும்னு தோணுது. பட் அதே சமயம் நீங்கள் சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்டா என்ன கேட்காம என்னை எடுத்துக்கிட்டேன்னு ஏதாவது அவனை தப்பாக நினச்சி சண்டை போடுவீங்களோங்கிற பயம். டேங்கப்பா தாங்கே பயம் கொடுத்துட்டீங்களே. அவனுக்கோ எங்கே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் 2 பேத்துக்குள்ளே இருக்க விரிசல் அதிகமாயிருமோன்னு ஒரு தயக்கத்தோடு அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ நீங்கள் உங்களால் முடியல, நீங்கள் அப்படியே தள்ளாடிட்டே இருக்க அவனாலையும் அதை பொறுத்துக்க முடியல அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க தலையை அப்படியே கோதி விட்டுட்டு இன்னொரு கையால் அவங்களோட முதுகை அழுத்தி பிடிச்சி அவனோட அப்படியே ஒட்டி நிற்க வச்சு உங்களையே தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே கண்ணெல்லாம் சொருக ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ரியாக்ட் ஆகுது. ஸோ அவனை அப்படியே கிட்ட அப்படின்னு மூச்சு வாங்கிக்கிட்டு அப்படியே நெருங்குறீங்க. அப்படியே தாங்கோட கால் மேலே உங்கள் காலை வச்சு அப்படியே எக்கி அவன் கிட்ட வரீங்க. அவனால் எதுவும் உங்களை பண்ண முடியலாட்டியும் நீங்கள் பண்ணுறது எதையும் அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு தான் என்னமோ பண்ணிக்கொடி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். பட் நீங்கள் அப்படியே எக்கி அவன் லிப்கிட்ட உங்கள் லிப்பு அப்படியே படன்னு அப்படியே ஆடுது. அப்படியே லிப்ஸை கிட்ட கொண்டு போயிட்டீங்க. ஆனால் என்ன நினச்சிங்களோ ஏதோ ஒரு தயக்கம் கிஸ் பண்ணாமல் அவன் லிப்பும் உங்கள் லிப்பும் ஜஸ்ட் ஒரு நூல் இடைவெளியில் அப்படியே இருக்க நீங்கள் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவன் காலில் ஏறி உந்தி நின்றுட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் சொருகிட்டு இருக்க நிலமையில கூட நீங்கள் தயக்கத்தோடு கிஸ் பண்ணாமல் நிற்கிறத பார்க்க தேங்க ஒரு மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு அவனும் என்னடி புருஷன்னு சொன்ன கிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அவனும் கேட்குறான். அப்படி கேட்டதும் அப்படியே அவனை கண்ணை நல்லா திறக்க ட்ரை பண்ணி திறந்து குருன்னு பார்க்குறீங்க.
என்ன நினச்சிங்களோ இப்போ அவன் ஃபேஸை நல்லா 2 கையில் பிடிச்சி அப்படியே நெத்திலேருந்து அப்படின்னு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. லாஸ்ட்டாக அவன் லிப்பில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண ஆரம்பிக்க தேங்க்கோ. அவ்வளோதான். இதுக்கப்புறமும் அவனால் அமைதியாக இருக்க முடியுமா? ஸோ உங்கள் கிஸ்ஸை அவனோட தாக்கி அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு பெட் வரைக்கும் இழுத்துட்டு வந்துடும். நீங்களும் அவனை விட்டுறதா இல்லை, அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்து அப்படியே அவனை பெட்டில் தள்ளுறீங்க. அவன் ஷர்ட்டையும் ஆக்ரோஷமாக அப்படியே கழட்டி நீங்களே வீசுறீங்க. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்க்கும் போதே அவன் மேலே அப்படியே வந்து நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. தேங்கோட தலை வந்து உங்கள் செஸ்ட்டில் அப்படியே மோத அந்த இடத்துல அப்படின்னு அழுத்தி முத்தம் கொடுக்க நீங்களோ என்னங்க அப்படின்னு லைட்டாக சுயநினைவு வந்து அப்படியே சினிங்கி இப்போ அவன் மேலேருந்து அப்படியே கீழே சரிஞ்சு படுக்க அடுத்த நிமிஷம் அப்படியே உங்கள் மேலே வந்து என்ன பொண்டாட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதில் கேட்க அவ்வளோதான். அந்த பொண்டாட்டிங்கிற வார்த்தையிலே மறுபடியும் நீங்கள் அப்படியே அடங்கி போகிறீங்க. உங்களோட அந்த தயக்கம் எல்லாமே உடஞ்சி போகுது. ஸோ இப்போ நீங்கள் விட்ட கிசை அவன் அப்படியே உங்கள் கழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் அந்த மருந்தோட வீரியத்துக்கு அமைதியாக இருக்க முடியல. இப்போ நீங்கள் மறுபடியும் தேங்கோட பின்னந்தலையை அப்படியே பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு ஆவேசமாக அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயாங்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடாவ இவ்வளோ இதாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நிமிஷம் நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என் பொண்டாட்டி கொடுக்குற மொத்தத்துக்கு திருப்பியும் இன்னொரு மொத்தம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இப்போ உங்களால் முடியல அப்படியே நீங்கள் மூச்சு வாங்க அவனை பார்க்க போதுண்டி பொண்டாட்டி இது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனும் இப்போ புரட்டி போட்டு உங்களை அப்படியே வந்துட்டு உங்களிப்பில் அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மொத்தத்தையே ரொம்ப நேரம் மணிக்கணக்காக கொடுத்துட்ருக்கீங்க. நீயா நானாங்கிற மாதிரி போட்டி போட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்படியே மூச்சு வாங்க 2 பேரும் பெரிய இங்கே உங்களால் முடியல. உடம்புக்குள்ளே எதோ பண்ணுது. 2 காலையும் அப்படியே பின்னிக்கிட்டு என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் சினிங்கிக்கிட்டே இருக்க உங்களை பார்க்குறான். அப்படியே உங்களால் முடியல. ஸோ நீங்கள் அவன் ட்ரெஸ்ஸை தான் ரிமூவ் பண்ணி விட்ருப்பீங்க. இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸையும் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஷிவரிங்கில் சரியாக உங்களால் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணவே முடியல. அப்படியே என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்க நீங்கள் கஷ்டப்பட பார்த்து அப்படியே கிட்ட வந்து இப்போ அவனே எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டு இவ்வளோ நேரம் அப்படியே அவன் கற்பனையில் அவங்கள ரசிச்சுக்கிட்டு இருந்ததை அப்படியே நேரில் பார்க்குறான். ஐயோ முடியல அப்படின்ட்டு அப்படியே அவங்க செஸ்ட்டில் ஃபேஸை வச்சு அப்படியே வந்துட்டு அழுத்த அப்படின்ட்டு அவன் தலையை அப்படியே பிடிச்சி அழுத்திக்கிறீங்க. இதுக்கப்புறமா என்ன தடை? அவனும் அப்படி போதும்னு விலக்கி வச்ச நல்லா போக்கு. இப்போ வேணும்னு நீங்களாக அவனை கூப்பிடும் போது சும்மாவாக இருப்பான். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த மருந்தோட வீரியத்துக்கு தான் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கீங்கன்னு புரியுது. ஸோ அதை தணிக்க வேண்டியது ஒரு புருஷனா அவனோட கடமை இல்லையா? முழிச்சு நீங்கள் காய்ச்சி முச்சிட்டு கத்தினா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவளுக்கு நான் தேவை அப்படின்ட்டு அவனும் முழு மூச்சோட அப்படியே அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ண அழுத்தி பிடிச்சிட்டு முடியல அப்படின்னு அவனை இழுத்து அப்படியே அவங்க மேலே போட்டுட்டு இறுக்கி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் துடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. தாங்க புரியுது மருந்து உள்ள வேலை செய்யுது. ஸோ அதோட வீரியத்தை குறைக்கணுன்னா நீங்கள் அவனோட இருந்தாகணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுட்டு இப்போ அவனுமே அப்படியே அவங்க ட்ரெஸ்ட்டை அப்படியே லிக் பண்ண அப்படின்னு நீங்கள் முணங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே அவங்கள அப்படியே பார்த்துட்டு இப்போ அவங்கள எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்செக்ட் பண்ண அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை பிடிச்சி அழுத்தி அவங்களோட நெயில்ஸ் பட்டு அவனுக்கு பிளட்டே வர அளவுக்கு அழுத்துறீங்க. அப்படின்ட்டு அவனும் ஹீரா ஹீரா அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு ஹீரா அப்படின்ட்டு நீங்களும் மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே விடவே இல்லை. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அத்தனையும் அவங்களுக்கு அப்படியே அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவன் தலையை பிடிச்சி அப்படியே அமுத்தி அவன் செஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ அவனே அங்கே அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனுமே மோன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்படியே தாங்கோ 2-3 டைமுக்கு அப்புறம் எப்போவுமே போதுன்றவ என்னடி இப்போ நிறுத்தாமல் நானும் பண்ணிகிட்டே இருக்கேன், நீயும் அமைதியாக அப்படி இது பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு டயர்டே ஆகலையா
அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் ஏதோ ஆயிருமோங்கிற பயத்துலையும் அப்படியே உங்களை பார்த்து அவனை மேக்கவுட் பண்ணிட்டே உங்கள் காதுகிட்ட வந்து கேட்க நீங்களோ அப்படியே மெதுவாக அவனை அப்படியே பார்க்குறீங்க தலையை திருப்பி அவங்களே பார்த்துட்டுருக்க அப்படின்னு மண்டையை மட்டும் தான் ஆட்டுறீங்க, பதிலே சொல்லலை. இன்னும் அவனை பிடிச்சிருக்க பொடி விடவே இல்லை, அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. தயங்கும் மேக்கவுட் பண்ணிகிட்டே அப்படியே உங்களுக்கு இருக்கிற மருந்தோட வீரியத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.